கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான சோம்நாத் லிங்கத்தை ஸ்ரீ குருதேவ் ரவிசங்கர் அவர்கள் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார். பல வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த லிங்கத்தினுடைய சிறப்புகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக அவர் இணைந்திருக்கிறார். குருதேவ் நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த லிங்க பிரதிஷ்டை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்படும்? இந்த லிங்கம் அது சோமநாத்தில் முதல்ல இருந்தது. 1000 வருஷங்கள் முன்னே அதை இந்த கஸ்னி முகமது படையெடுத்து வந்தபோது, கடைசி தரம் படையெடுத்து வந்தபோது அந்த லிங்கத்தை அதை உடச்சி துண்டாக்கிட்டார். அந்த மார்பிள் துண்டுக்களை எடுத்துட்டு ஒரு அக்னிஹோத்ரி பரிவாரம், நம்ம தஞ்சாவூர் பாவனாசங் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அக்னிஹோத்ரிகள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அவ பரம்பரையாக அதை வச்சு காப்பாற்றிட்டு வந்திருந்திருக்கார். அது 1924 ஆண்டு அவங்கள் பரமாச்சாரியர், காஞ்சி பரமாச்சாரியர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து சந்தித்து, ஏன்னா நம்ம நாட்டிலேயே ஆன்மீகத்துக்கு அவர் ரொம்ப பெரிய ஒரு குருவாக, ஜெகத்குருவாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செஞ்ச பெரிய மகான். அவர்கிட்ட போய் கேட்டும்போது அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வரைக்கும் இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 100 ஆண்டு முடிஞ்ச உடனே அவர் அதை காஞ்சி மடத்து உத்தரவுனால, காஞ்சி ஆச்சாரியர்களோட உத்தரவுனால அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. பெங்களூரில் அதை கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கத்தில் என்ன அதிசயம்னா, இது மேக்னெட்டிக்காக இருக்கு. இப்போது ஒரு மேக்னெட்டில் கூட அந்த எண்டில் பாயிண்ட் நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும். ஆனால் இந்த மேக்னெட்டில் என்னன்னாக்க நடுப்புற இருக்குது அந்த மேக்னெட்டிக் போர்ஸ். அப்புறம் இதை பல பூ விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து பார்த்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பொருள் நம்ம உலகத்திலேயே கிடையாது, இது எங்கேயோ வெளி மெட்டீரியாய்ட்ஸோ இல்லை வேறு ஏதான கிரகத்திலேருந்து வந்திருக்கணும் அப்படின்றாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த உடஞ்சி போன சிவலிங்கத்தை இது மாதிரி சின்னதாக லிங்கமாக பண்ணி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக. இப்போ இந்த லிங்கத்தை ராமநாத் டு சோமநாத்ன்னு நம்ம ராமேஸ்வரத்தில் போய் அங்கே இவருக்கு பூஜை பண்ணி அங்கேருந்து அதை, ஏன்னா சைவம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாட்டில் தான் அதிகம். எல்லா நாட்டு முழுக்களையும் சிவஸ்தலம் இருந்தால் கூட காசிக்கு பிறகு இல்லை கைலாசத்து பிறகு தமிழ்நாட்டில் தான் சைவ பக்தி அதிகமாக பல 100 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ராமநாதரோட இடத்துல அதை வச்சு ஒரு சத்சங்கம் பண்ணி நம்ம தமிழ் பாடல்கள்லாம் பாடி, இப்போ பாருங்க, பக்தி பாடல்கள், தமிழ் தேவாரம் இதெல்லாம் விட்டுட்டோம்னா தமிழ் பாஷையோட பலமே எழுந்துடும். தமிழ் பாஷை நின்று இருக்கிறதே இந்த தமிழ் பாடல்களால். இந்த பாடல்கள்லாம் ஜனங்க பாடணும். எல்லா பெரியோர்களும் சிறியோர்களும் கலந்து கொண்டு இதை ஒரு பெரிய உற்சவமாக ஆக்கணும்னு நான் நினைக்கிறோம். அதனால் ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி போய் அப்புறம் கடைசியில் போய் எங்கள் சோமநாத்தில் அங்கே எந்த இடத்துலேருந்து இந்த லிங்கம் வந்திருக்கோ அந்த இடத்துல அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இதை நாங்கள் காட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்குது, ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் சிவபெருமான். சித்தம்பலம்னு நம்ம கொண்டாடுறோம். சிவன் எறும்புலேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு விசேஷமாக இந்த மாதிரி லிங்கத்தில் அந்த ஒரு பலம் இருக்கிறது பெரிய ஐதீகம். அது ரொம்ப சிறந்தது. இதால் ஜனங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நாட்டில் வெற்றுமை, பொறாமை இதெல்லாம் விட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த ஒரு யாத்திரையை நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். நம்ம கூட இருக்கிற பல சுவாமிகள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம்.
இதில் ஒரு ஜாதி மத எது வித்தியாசமும் இல்லாத வெறும் ஒரு சிவபக்தி, அதாவது வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், எல்லாரும் நன்னா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு பெரிய காரியம் தொடங்கியிருக்கோம். இந்த வெற்றாமை மாதிரி பொறாமை, வெற்றாமை, ஒருத்தர் பிடிக்காத இருக்கிறது, இது மாதிரிலாம் நம்ம சமுதாயத்தில் இருந்ததுன்னா சமுதாயம் சீக்கிரம் முன்னேற முடியாது. சமுதாயம் முன்னேறத்துக்கு ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை உண்டாக்குறதுக்கு இந்த சிவ ஆராதனை ரொம்ப சிறந்ததுன்னு நினைக்கிறேன். குருதேவ், இப்போ இந்த லிங்கத்தினுடைய சிறப்புகள் என்ன? இது வந்து ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்தபோது பல முறை அழிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் மீண்டு வந்திருக்கு. இப்போ அது வந்து அந்தரத்தில் இருக்கும் அந்த டிஃபே மேக்னெட்டிக் அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுகிறது குருதேவ். அது பற்றி சிறப்புகளை சொல்ல முடியுமா? அதான், இது மேக்னெட்டிக்காக இருக்கிறதுனால அது அந்தரத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை இல்லையா? ஏன்னா அதோட சக்தியே அப்படி இருக்குது. மேக்னெட்டிக்காக இருக்கும்போது அதே மாதிரி மேக்னெட் மேலே கீழே எல்லா இடத்துலையும் வச்சிருந்துருக்கலாம். அந்த அம்பலத்தை அமைக்கும் போது, அந்த கோவிலை அமைக்கும் போது, அதனால அதில் அந்த ஒரு அற்புதமான சக்தி அந்த நாளில் இருந்ததுன்னு அது ஒரு பெரிய விசேஷம். இப்போ இதோட மெட்டீரியல் அனாலிசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் பேரியம் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஃபெரஸ், அதாவது இரும்பு 7% மட்டும், 7% இருக்குது, 7% மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் வெறும் அற்புதமான வேறு வேறு மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஜியோலஜிஸ்டே ஆச்சரியப்படுறாங்க. சொல்கிறாங்க இது வேற ஏதோ ஒரு கிரகத்துலேருந்தோ உலகத்துலேருந்தோ வந்த மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அதை நினைக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே நாம் சுயண்டு இதுலேயே ஒரு கவலையிலையும் துக்கத்திலையும் ஈடுபட்டிருக்கிற மனுஷனுக்கு உள் அறிவு திறக்கிறதுக்கோசரம் இறைவனே அப்படி பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவ்வளோதான் உலகம் இல்லை, கண்டது கடுகளவு, காணாதது கடலவுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்குது. அந்த நம்மளுக்கு தெரியாதது நம்ம நினச்சி பார்த்தம்போது தான் நம்மளுக்கு ஒரு அந்த எளிமை வாழ்க்கையில் உண்டாகும். எளிமை இருந்ததுன்னா அன்பும் பக்தி தன்னால் பெருகின்றே வரும் வாழ்க்கையில். அதனால தான் இறைவனே இது மாதிரி ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். குருதேவ், இப்போ பரமாச்சாரியார் சங்கராச்சாரியார் வந்து இதை 100 வருடங்களுக்கு பின்பு சொல்லலாம் அப்படின்னு குறிப்பிட்டதை நீங்கள் பேசுனீங்க. ஆனால் அயோத்தி ராமர் கோயிலுக்கு திறப்பிற்கு பிறகு இது வெளிவரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது என்ன குருஜி? அப்படியும் அதுவும் அவர் சொன்னாங்க. சீதாராம் சாஸ்திரின்றவர், அவர் அக்னிஹோத்ரி ஃபேமிலிக்கு சேர்ந்தவர். அவர் சொன்னார் இது மாதிரி அயோத்தியா கோவில் நடக்கும், உண்டாகும், அதுக்கு பிறகு இது எடுத்தால் போதும் அப்போ சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. நன்றி குருதேவ். நிறைய விஷயங்களை வந்து இந்த கோவில் பற்றி எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வில் நாங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வணக்கம்.